ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகூஸ்ட். இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன டிஷ் அப்படின்னு பார்க்குறீங்களா? உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி, அதாவது பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அதை எப்படி குழம்பா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது இது தோசைக்கு, இட்லிக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது நான் தம்பிக்காக தான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணது. ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு சேர்த்துற வரைக்கும் நல்லது. அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது, அளவாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் ஹைப்ரிட் கடலைப்பருப்பு தாங்க இருக்குது. நாட்டுப்பருப்பு இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். அது இன்னும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கிடைக்காத அப்போ ஹைப்ரிட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் நாட்டு பருப்பே யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டுங்க, நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி இதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறதும் வாங்கக்கூடாது. பெருசாக வாங்கினோன்னா வேஸ்ட் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் அதில் சொத்தை இருந்ததுன்னா காய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் கொஞ்சம் முத்தின மாதிரி உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப பொடியாக வாங்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உருளைக்கிழங்கு நிறையா சேதமாகும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்க சைஸில், மீடியம் சைஸில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பச்சை மிளகா வேணும்னா காரத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் எப்போவுமே தம்பிக்கு யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிடுவேன். இதுதாங்க உருளைக்கிழங்கு மசிக்கிறது. தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். நானே ஒரு வீடியோவில் பார்த்து தான் இந்த மாதிரி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கொஞ்ச நாள் தெரியாமல் இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கும், நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக தான் அதையும் நான் வீடியோவில் காமிச்சேன். அதை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலாக்கெல்லாம் இப்போயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் கூடவே. ஆனியன் வதங்கட்டுங்க. தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலைங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டே இருங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. ஆயில் அதிகமாக சேர்த்த வேணாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால். பெரியவங்களுக்குனா ஓகே, எப்படி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் வேணாங்க, லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதுங்க, சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் எதுக்காக யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சளி தொந்தரவு, இருமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சளியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணும் மீன்ஸ் சளி உடம்புல தங்க விடாமல் அதை எப்படி வெளியேற்றணுமோ அந்த இதில் வெளியேற்றிடுங்க. ஸோ அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நிறையா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. இது நல்லா வதங்கிக்கிட்டோங்க எண்ணெயிலேயே.
அதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கருகிறது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் எதுக்காக அப்படின்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு வந்து மாவு எப்படி கட்டியாக இருக்குமோ அந்த மாதிரியே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா பொடிஞ்சிடணுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் மசாலா இறங்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி நல்லா கிளறி விட சொல்கிறேன் உங்களை. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், ஏன்னா மசாலா கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி இது பண்ண சொல்கிறேன். இது எதுக்காக இந்தளவுக்கு மசிச்சிருக்கீங்க அப்படின்னா களி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அது அப்படி இருக்காதுங்க. இது வந்து குழந்தைங்க எடுத்து சாப்பிடும்போது அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உருளைக்கிழங்கு அதாவது வந்து ரொம்ப உருண்டையாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து யோசிப்பாங்க. இது வந்து நான் தோசைக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி, அதாவது வந்து ரொம்ப இதாக இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி எந்த குழம்பு இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், தோசையிலையும் நல்லா இதாகும். இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிட்டே இருங்க. தண்ணி நிறையாவும் ஊற்றிடாதீங்க. இது கொஞ்சம் சூடு பிடிக்கிற வரைக்கும்